அதாவது இதுல என்ன பாலிடிக்ஸ் நான் சொன்னேன். இந்த பாலிடிக்ஸ் தெளிவா புரிஞ்சுக்கணும். இந்த காங்கிரஸ் திமுக ரெண்டு கட்சிகளுமே உங்களுடைய நீங்க எல்லாம் முட்டாள் அப்படின்னு நினைச்சிட்டு கேம் விளையாண்டுட்டு இருக்கான். இதுல இருக்க அவன் பூரா வாரிசர பாலிடிக்ஸ் பண்றவன் தான். இவெல்லாம் ஜனங்களுடைய தொடர்பு போட்டு வெளியில போயிட்டாங்க. ஜனங்க தொடர்பு இருந்தவனும் அந்த காலத்துல ஜனங்களுடைய சென்டிமெண்ட், எங்க தாத்தா சுதந்திர போராட்ட தியாகி அந்த மாதிரி இருக்கவங்களை அடி வாங்கி கொடுத்துட்டு இந்த மாமாக்கள், நேரு மாமாக்கள் மாதிரி மாமாக்கள் வந்து பவர்ல உட்காந்துக்கிட்டான். அடுத்தது மொழிப்போர்னு சொல்லி ஹிந்தி எதிர்ப்புன்னு சொல்லிட்டு அடி வாங்கி கொடுத்துட்டு இன்னைக்கு அவன் பவர்ல வந்து உட்காந்தவன் இன்னைக்கு படுத்துக்கிட்டான். இன்னைக்கு அவன் பையன் ஏறி குதிச்சுட்டு இருக்கான். அதுல எங்க அப்பா எல்லாம் கலந்துட்டாரு. மொழிப்போர் அங்க போய் சின்ன பையனா 7th 8th படிக்கிறப்போ லட்டியில் வாங்கிட்டு வந்தாங்க. இந்த மாதிரி நம்ம சமுதாயத்தை ஃபூல் பண்றதுக்குன்னே கிளம்பி இருக்கானுங்க அவனுங்க. இன்னைக்கு அவனுக்கு பசங்க எல்லாம் சுத்தமா டம்மியா மாறிட்டானுங்க. இன்னைக்கு அவனுங்க உங்களுக்கு டெல்லிக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ அதான் சொல்லுவானே சினிமால டிஸ்டன்ஸ், அந்த டிஸ்டன்ஸை வச்சு விளையாண்டுட்டு இருக்கான். இப்ப என்ன ஆனா உண்மையில என்ன நடந்துட்டு இருக்கு நீங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். இங்கிலீஷ் பேப்பர்ல தான் வருது, தமிழ் பேப்பர் ஒழுங்கா போடுறது இல்ல. அதுகளுக்கும் என்னமோ செட் பண்ணி வச்சிருப்பான் போடுறது. என்னன்னா 2017 amendment is a fraud on the Indian Constitution and the Prevention of Cruelty to Animals Act 1916 போட்டிருக்கான். யாரு? AWB வக்கீல வச்சு சின்னி கிருஷ்ணா அப்படிங்கிற ஆளு. அந்த போர்டையே பிஜேபி கவர்மெண்ட் அந்த போர்டையே வந்து செக்ரட்டரி போட்டு மீட்டிங் நடத்த முடியாத மாதிரி நிறுத்தி வச்சிருக்காங்க. இருந்தாலும் என்ன பண்ணிருக்கான், அனிதா சர்மா இவன் வைஸ் சேர்மன், இவனாலாம் கன்வீன் பண்ண முடியாது அந்த போர்டை. அந்த அம்மாவுக்கு வக்கீல் அம்மாவுக்கு பணம் கொடுத்தானே தெரியல, இல்ல அந்த வக்கீல் அம்மா மிரட்டானா என்ன பண்ணானே தெரியல. இப்ப நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. இருந்தாலும் அந்த அம்மா ஆஜராயிருக்குன்னு நினைக்கிறேன். அபிஷேக் மனு சிங்வி காங்கிரஸ் வக்கீல் அவர் ஆஜராயிருக்கு. என்ன அப்படின்னா அவங்க என்ன பாயிண்ட் சொல்றாங்கன்னு கவனிச்சு பாருங்க. 2017 அமெண்ட்மெண்ட் இப்ப போட்டிருக்க அமெண்ட்மெண்ட், அதாவது கண் துடைப்பு, உங்களை எல்லாம் ஃபூல் பண்றதுக்கான திருக்கு பண்றதுக்கான அமெண்ட்மெண்ட். நீங்க வாங்கின மண்டை உடைப்பு, உங்களுக்கு மீனவர் குப்பத்துல தீ வச்சு எரிச்சது, இதெல்லாம் வந்து இவங்களே பண்ணிட்டு உங்களை ஃபூல் பண்றதுக்காக போட்டிருக்க சட்டத்துல இந்த சட்டமே ஒரு ஃப்ராடு சட்டம் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதுதான் அவனுடைய இது. நான் ஒரிஜினலே வேணா உங்களுக்கு காட்ட முடியும், பேப்பர்ல வரனால உங்களுக்கு புரியுறதுக்காக காட்டுறேன். 2017 அமெண்ட்மெண்ட்டே ஒரு ஃப்ராடுன்னு தான். இந்த ஃப்ராடை நம்பி நீங்க அவனுக்கு மைக்க கையில கொடுத்து இந்த ஃப்ராடு உங்களுக்கு எல்லாம் உதயம் வாங்கி கொடுத்துருக்கான் அந்த ஆளு. அது இல்லாமல் நாங்க மாட்டை காப்பாத்துறேன்னு சொல்லி வெப்சைட் வச்சு பல லட்சம் கோடி ரூபாய் வசூல் பண்ணிருக்கான். பழையகோட்டை பட்டக்காரர், பழையகோட்டை ஜமீன் வாரிசுன்னு சொல்லிட்டு இருக்கான். பழையகோட்டை பட்டக்காரங்கிறது வேற. அவனுடைய வெப்சைட் காங்கேயம்புல்.org, இவன் காங்கேயம்புல்.com அப்படின்னு இதே மாதிரி ஒரு பேரை வச்சுக்கிட்டு வசூல் பண்ணிட்டு இருக்கான். அவன் திமுக மெம்பர். போன தடவை திமுக சீட் கேட்டவன். இவங்க தாத்தாவே திமுக மந்திரியா இருந்தவர். இவங்க திமுக குடும்பம் சீம மாடு தான் வச்சிருந்தாங்க. இன்னைக்கு 4 நாட்டு மாட்டை வந்து இந்த பழையகோட்டை பட்டக்காரர் வீட்டுல நடிகர் சத்யராஜனுடைய மருமகனுடைய மாடுகளை நைசா லபக் பண்ணிட்டு வந்து வச்சுட்டு கனிமொழிகிட்ட இருந்து பணத்தை வாங்கி இன்னைக்கு ஒரு கால்நடை ஆராய்ச்சி மையம் சொல்லி ஒரு செட்டப் மையத்தை வச்சுக்கிட்டு உங்களை எல்லாம் ஏமாத்திட்டு இருக்கான். அங்க போய் டெல்லியில போய் அவன் பேசிட்டு வந்தது, நான் அதை பாத்துக்கிறேன், எனக்கு ஒன்னா AWB சேர்மன்ஷிப் கொடுங்க. இப்பவே எல்லாம் மனு போட்டு எல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. AWBக்கு அவரை போடணும்னு சொல்லி என்னுடைய கைத்தறிகள் AWB சேர்மன் ஆக்கணும். 2வது இல்லைன்னா ராஜ்யசபா சீட் கொடுங்க எனக்கு அப்படின்னு சொல்லி பேசிட்டு வந்திருக்கிறதா எங்களுக்கு தகவல் வந்திருக்கு. அதே மாதிரி 6 கோடி ரூபாய் 7 கோடி ரூபாய்க்கு மேல இன்டர்நெட் வழியா வசூல், நாங்க மாடுகளை காப்பாற்றணும் வசூல் போட்டிருக்காங்க. இதுல இந்த மையத்து மேல பல கம்ப்ளைண்ட்கள் வந்திருக்கு. ஒரு வேலையும் செய்யறது இல்ல. இங்க நாங்கெல்லாம் உயிரை கொடுத்து வேலை செஞ்சுட்டு இருக்கோம், எந்த பைசா வசூல் பண்ணாங்க. இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, அடுத்தது அவன் சொல்றான், இப்ப போட்டிருக்க நியூ ரூல்ஸ் ஆர் வெரி சிமிலர் டு தி தமிழ்நாடு ரெகுலேஷன் ஆஃப் ஜல்லிக்கட்டு ஆக்ட் 2009 ஸ்ட்ரக் டவுன் பை தி சுப்ரீம் கோர்ட். போன தடவை குவாஷ் ஆன அதே சட்டம் கிட்டத்தட்ட அதையே வந்து போட்டு ஏமாத்துறாங்க. இந்த ரிலீஜன் சாமி மேட்டர், கிருஷ்ணர் மேட்டர்னு சுப்பிரமணிய சாமி போட்டு ஜெயிக்கிற மாதிரி வந்துட்டு இருக்கு கேஸ். அதை மறைச்சு அதுக்கு முன்னாடியே உங்களை எல்லாம் ஃபூல் பண்ணி கொட்டைய குழப்புன்னு குழப்பி பாக்குறானுங்க. ஏமாந்துறாதீங்க, உங்க கையில தான் இருக்கு. இதுக்கு எதிர்ப்பு தெரிவிங்க, எல்லாம் கம்முன்னு உட்காந்துக்கிட்டீங்க. பிளெக்ஸ் அடிச்சு போடுங்க, கிருஷ்ணர் படத்தை பிளெக்ஸ் அடிச்சு போட்டு ஹிந்திக்காரங்களை பிடிச்சு ஹிந்தியிலே எழுதி மோதிக்கு அனுப்புங்க. ஏயா இது கிருஷ்ணர் வழிபாடு தானே, ஜட்ஜுக்கு போடுங்க, ஜட்ஜே எங்க பார் இது கிருஷ்ணர் வழிபாடு, எங்களுடைய மத சடங்கு. கோயில் அலங்காநல்லூர் கோயிலோட நாமம் போட்டிருக்கிறது, அந்த சாமி காட்டவே மாட்டேங்கிறாங்க டிவியில. அந்த சாமி கோயில மேல வெளியில இருந்து போட்டோ எடுத்து அந்த கோபுரத்தை போடுங்க, உள்ள இருக்கிற கோயில் ஸ்ட்ரக்சரை போடுங்க. இது ஒரு கோயில் விழா, இது தமிழன் வீரம் தெலுங்கன் வீரம் இந்த வேலையெல்லாம் வேண்டாம். தெரியும் எங்களுக்கு எதுக்காக கொண்டு போயிட்டு இருக்கீங்க. அடுத்து தமிழ் தேசியமா,
முதல்ல திராவிடம் சொல்லி இந்திய எதிர்ப்பு போராட்டம் பண்ணி எங்களை ஏமாத்துனீங்க. யாரு? தமிழனே அல்லாதவர்கள். இன்னைக்கு அடுத்தது தமிழன் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் தமிழனே இல்லாதவங்களாம் தமிழ் குச்சிட்டு இருக்கான். நாங்கெல்லாம் கம்முன்னு இருக்கோம், மாடு மேய்ச்சிட்டு இருக்கேன். தமிழ் உண்மையான தமிழ்லாம் கம்முன்னு இருக்கோம். அடுத்து என்ன போட்டிருக்கான் பாருங்க. Amendment is a surreptitious method to circumvent law laid down by the Supreme Court. சுப்ரீம் கோர்ட் போட்ட ஆணையை பைபாஸ், அதுக்கு என்ன சொல்றது, வாழைப்பழம் கொடுக்கும் விதமாக வந்திருக்கிறதா இந்த சட்டம். அவனே இது போட்டிருக்கான் அப்பீல். மூணாவது, தமிழ்நாடு கவர்னர் showed scant respect to the SC ban by promulgating the ordinance. இந்த மாதிரி ஒரு ஆர்டினன்ஸ் போட்டது வழியா தமிழ்நாடு கவர்னர் சுப்ரீம் கோர்ட்டை மதிக்காமல் செய்திருக்கிறார், அது கையெழுத்து போட்டது வழியா அப்படின்னு. அடுத்தது, only the center, இத மெயின் விஷயம் மறந்துடாதீங்க. only the center has the authority to frame rules under section 38 of the 1960 Act. Prevention of Cruelty Actல 1960ல போட்ட ஆக்ட், அதுல செக்ஷன் 38 வந்து மாத்தறதுக்கு அதிகாரம் சென்டருக்கு மட்டுமே உண்டு அப்படின்னு சொல்லி அவன் போட்டிருக்கான். இது எப்படி வருது, இப்ப எப்படி முடிய போகுதுன்னா, நான் அன்னைக்கே சொன்னேன் இது ஒரு ஊத்த சட்டம் குவாஷ் ஆயிரும் அப்படின்ட்டு. அதுதான் 69 கேவியட் உங்களை ஃபூலா வச்சிருக்கிறது. இந்த ரிப்பப்ளிக் டே நடத்தி தங்க கவர்மெண்ட்டை கலைக்காத அளவுக்கு, சட்ட ஒழுங்கு கிடாத அளவுக்கு உங்களை ஃபூல் பண்ணி வைக்கிறதுக்கான வேலை. இது என்ன பண்ணிருக்காங்கன்னா, அவங்களுடைய இது பார்ஷியலா சக்சஸ் ஆயிடுச்சு. ரிப்பப்ளிக் டே பரேட் முடிச்சிட்டாங்க. இனி போராடினவங்க, உண்மையாலும் போராடினவங்க, இப்ப வந்து இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் கைது பண்ணிட்டாங்களாம். அடுத்தது நீ உண்மையான போராடுறவங்க மேலையும் நடவடிக்கை எடுக்க போறான். அதுக்கு முன்னாடி உங்க போராட்டத்தை அமைதியான முறையில் நடத்துங்க. இந்த மாணவர்களை தவிர எவனையும், அதாவது இந்த மாதிரி ஆராய்ச்சி மையம் அது இது போட்டிருக்கவங்க உள்ள விடாதீங்க. உண்மையாலும் ஜல்லிக்கட்டு நடத்துறவன், உண்மையாலும் இதுக்காக கேஸ் போடுறவன், கேஸ் போட்டு நடத்துறவன் யாரு? சுப்பிரமணிய சாமி ஒருத்தன் தான் போட்டிருக்கான் இந்த கேஸ். நீங்க போட்டிருக்கீங்களா? யாரும் போடல. காசு வாங்காமல் வாழ்க்கையை தியாகம் பண்ணிட்டு இவ்வளவு வருஷம் அரசியல் பாலிடிக்ஸ் இருக்காரு, ஒரு 40 வருஷமா பைசா சம்பாதிக்காம அவருடைய அறிவையெல்லாம் இந்த மாதிரி ஜனங்களுக்கு செலவு பண்ணதுக்கு நீங்க கொடுத்த பரிசு, திராவிட கட்சிக்காரன் பேச்சை கேட்டுட்டு தமிழ் பொறுக்கீஸ்ன்ட்டாரு அப்படின்னு தகவல் பண்ணீங்க. அவர் சொன்னது யாருன்னா நீங்க பாத்தீங்க, யாரெல்லாம் அடி அதையும் திருப்பி கிளாரிஃபை பண்ணிருக்காரு. பாத்தீங்களா, அவங்க அடி வாங்கிட்டாங்க தமிழ் பொறுக்கீஸ் அப்படின்ட்டு. அடுத்தது உங்க மத்தியில வந்து பேசிட்டு டெல்லியில போய் டீல் பேசின இந்த 3 பேரும் அவனுங்களும் தமிழ் பொறுக்கீஸ் தான். இவனுக்கு தமிழை வச்சு பொறுக்கிட்டு இவனுக்கு பதவிகளுக்கு உண்டான வேலையை செஞ்சுட்டு இருக்கான். மொத்தத்துல இது அநேகமா என்னுடைய அனுமானப்படி திங்கட்கிழமை கன்வீன் ஆகிறப்போ ஸ்டே கிடைக்கும். 1ஆம் தேதி 2ஆம் தேதி நடக்கிற ஜல்லிக்கட்டுக்கு ஸ்டே வாங்கிடுவான்னு எங்களுடைய அனுமானம். ஆர்எல்ஸ் அப்படி இல்லைன்னா குவாஷ் கூட ஆகலாம். இந்த சட்டமே குவாஷ் ஆகி திருப்பி வந்து அதை வேற ஒரு சட்டத்தை கொண்டாட சொல்லலாம். இப்படி வருஷம் இந்த கருமாந்திரம் நடக்கும். வருஷம் ரெவியூ பெட்டிஷன் வரும். கொஞ்சம் ஏமாந்து அப்படியே ஓஞ்சோம்னா மறுபடியும் திருப்பி பேன் பண்ணிடுவான். இது ஒன்ஸ் ஃபார் ஆல் பெர்மனன்ட் சொல்யூஷன், கட்டாய நிரந்தர தீர்வு ஒன்னே ஒண்ணுதான். இது விளையாட்டு, தமிழன் விளையாட்டு, இது எல்லாமே பொய். விளையாட்டே கிடையாது. முதலாவது இது வீரத்தினுடைய அடையாளம். உயர் கொடுத்து விளையாண்டுகிட்டு வேலை செய்யறான். இது ஒன்னும் விளையாண்டுகிட்டு ஜாலியா குழந்தைங்க பண்ற விளையாட்டு இல்ல. அடுத்தது ஆந்திரால நடக்குது. சவுத் ஆந்திரால, நம்ம தமிழ்நாடு ஒட்டின பகுதி மட்டும் இல்லாம ராயலசீமா வரைக்கும் நடக்குது. இது வந்து தமிழ்நாடுனுடைய விளையாட்டுங்கிற மாதிரி கொண்டு போகாதீங்க, தயவு செஞ்சு. விளையாட்டுன்னு கொண்டு போகாதீங்க. 3வது, இது இந்த மாதிரி கும்பல்கள் கையில கொண்டு போற குற்றாதீங்க. இந்த கும்பல் வருவான், இல்லைன்னா நீங்க வந்து உள்ள நடத்திட்டு இருக்கப்போ, போராட்டம் நடத்துறப்போ உங்களுக்கு வேடிக்கை காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூத்தாடிகள் வருவானுங்க. இந்த தப்பட்டை தட்டுறவன், கம்பு சுத்துறவன், கத்தி சுத்துறவன், திராவிட கொச்சிமா, தமிழம்மா, இந்த வேலைக்காகலாம் நாங்க கூடல. இதெல்லாம் உன்னோட வச்சுக்கோ. இது ஜல்லிக்கட்டு, நாட்டு மாடை காப்பாற்றணும், அவ்வளவுதான். இப்ப த்ரூ அவுட் இந்தியா நம்மளை பார்த்து எல்லாரும் ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப அற்புதமான வேலை நம்ம வேலை. யாரையும் உள்ள விடல. நம்ம அடிகளும் வாங்கினமே ஒழிய இவங்களை உள்ள விடல. நம்ம அவங்கள தனியா பிரிச்சு காட்டிட்டீங்க அடையாளம். தமிழ் பொறுக்கீஸ யாரெல்லாம் இந்த தமிழ் பொறுக்கீஸோ அவங்களை காட்டிட்டீங்க. இன்னைக்கு அவன் தான் பேஸ்புக் வாட்ஸ்அப்ல ஆக்டிவா இருக்கான், தமிழ் பொறுக்கீஸ். நீங்க எல்லாம் வந்து 2 கமெண்ட் போட்டீங்கன்னா 2000 கமெண்ட்டுக்கு வந்து போடுவான். பார்த்தா அவன் தான் எல்லா பக்கம் இருக்க மாதிரி தெரியும். அவனா அப்படி கிடையாது. ஒரு 50 பேர் தான் இருக்கான் அந்த தமிழ் பொறுக்கீஸ். இப்ப என்னன்னா, இந்த கேஸ் சுப்பிரமணிய சாமியினுடைய கேஸ் 100% ஜெயிக்க வேண்டிய கேஸ். இது ஒரு 10-20 நாள்ல வந்துரும் நினைக்கிறேன் ஜட்மெண்ட். அதுக்குள்ளே அவனுடைய அவசர கொடுக்கை வேலைகளை செஞ்சுட்டு இருக்கானுங்க அவனு. இந்த திராவிட கட்சி, காங்கிரஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு பக்கம் இதை முடிச்சு கட்டுறக்கே ஒரு வேலை நடக்குது. இன்னொரு பக்கம் இதை வச்சு ட்ரபிள்டு வாட்டர்ஸ்ல மீன் பிடிக்கிறது, பிஷிங் இன் ட்ரபிள்டு வாட்டர்ஸ், அதாவது கலங்கன தண்ணியில மீன் பிடிக்கிற வேலை நடந்துட்டு இருக்கு இந்த கட்சிகளுடைய வேலை. இதையும் தெரிஞ்சுக்கங்க. அதாவது தயவு செஞ்சு நீங்க போடுற பிளெக்ஸ்ல கிருஷ்ணர் படத்தை போடுங்க. அதை நாங்க போட்டிருக்கோம். அந்த கிருஷ்ணனுடைய படம் ஜல்லிக்கட்டுல அவர் பண்ணிட்டு இருக்க மாதிரி அதனுடைய ஸ்லோகம், நப்பிண்ணையினுடைய பாட்டுகள், திவ்ய பிரபந்த பாட்டுகள், அந்த பாட்டுகள் எல்லாம் எடுத்து அது பரிபாடல், தமிழ் இலக்கியம், நம்ம சங்க இலக்கிய சிலப்பதிகாரத்தில் வர ஆட்சியர் குறவை, இது போன்ற விஷயங்கள் எல்லாம் பிளெக்ஸ் அடிச்சு
நீங்க வந்து இந்த சின்ன சின்ன போஸ்ட் கை அடக்கப்படுறது இதெல்லாம் வேண்டாம். நல்லா பிளெக்ஸ் அடிச்சு மெயினான இடங்கள்ல வைங்க. அதை போட்டோ எடுத்து வாட்ஸ்அப்ல பரப்புங்க. பிளெக்ஸ் அடிக்க முடியலையா, சின்ன சின்ன போஸ்டர்ஸ் ரெடி பண்ணி வாட்ஸ்அப்ல போட்டு கோர்ட்டுக்கு நீதிபதிக்கு போற மாதிரி இங்கிலீஷ்ல கூட போடுங்க. ஹிந்தியில முடிஞ்சுன்னா தெரிஞ்சவங்களை வச்சு ஹிந்தியில போடுங்க. அவங்களுக்கு போய் சேரட்டும். இங்கிலீஷ்ல போட்டாவே போயிடும் உங்களுக்கு. இதுதான் உங்களுடைய பவர். திருப்பி திருப்பி இந்த புரோக்கர்களுக்கு இடம் கொடுக்காதீங்க. டெல்லிக்கு உங்களுக்கு பேச்சுவார்த்தை நடத்தி நான் வாங்கி கொடுக்கறேன்னு போவேன். கடைசியில இந்த 2 குரங்கும் 2 புறாவும் ஒரு குரங்கு கதை மாதிரி ஆயிடும். 2 பேர்த்திட்டையும் இந்த குரங்கு குடிக்கி சாப்பிட்டுரும். அந்த மாதிரி இந்த குரங்குகள்லாம் பண்ணிட்டு இருக்கு. kangayambull.org அப்படிங்கிறது தான் பழையகோட்டை பட்டக்கார் வம்சத்தினுடைய வெப்சைட். kangayambull.com அப்படிங்கிறது இந்த போலி குரூப் வெப்சைட். இதை வச்சு வசூல் போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு கேள்விப்பட்டான். அதுக்கும் தயவு செஞ்சு கான்ட்ரிபியூட் பண்ணாதீங்க. கான்ட்ரிபியூட் பண்ணவங்க கணக்கு கேளுங்க, என்னென்ன பண்ணீங்க கணக்கு கேளுங்க. அதே மாதிரி நாங்கள் நாட்டு மாட்டு சந்தை